நான் பேசுறேன். ஆனா, யாரும் என் பேச்ச கேட்க மாட்றாங்க. கேட்குற மாதிரி இருப்பாங்க. ஆனா, உண்மையிலேயே புரிஞ்சுக்க மாட்டாங்க. என் மனசுல இருக்கிறத சொல்ல 10 நிமிஷம் கூட இல்ல. நான் பேசணும் அப்டின்னா, சொல்லு சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனா, நான் பேசிட்டே இருந்தா, வேற ஏதோ வேல பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த சொல்லுல அர்த்தமே இருக்காது. அந்த ஃபீலிங் ரொம்ப வலிக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸோட பேசினோம், சிரிச்சோம், ஷேர் பண்ணோம். கல்யாணத்துக்கு அப்புறம் லைஃப் டோட்டலா மாறிருச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமா ஃப்ரெண்ட்ஸ்ட்ட டச்சே இல்லாம போயிருச்சு. சரி பேசலாம். ஆனா ஃபோன எடுத்தோன்னா, "இவ்ளோ நேரம் யார்ட்ட பேசுற? அப்படி என்னதான் பேசுவீங்கன்னு?" கேட்காங்க. ஃப்ரெண்ட்ஸ்ட்ட பேசுறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுமா? வீட்ல தானே இருக்கேன்னு சொல்றாங்க. நான் வீட்ல இருக்கேனா? நான் ரெஸ்ட்ல இருக்கேனா? இல்ல. நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக தானே இருக்கேன். குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக தான் இருக்கேன். நான் கோவப்படுறேன்னா, அது என்னோட ஆட்டிட்யூட் இல்ல. அது ஓவர்லோட். நான் அழுறேன்னா, அது வீக்னஸ் இல்ல. அது ரிலீஸ். எனக்கு பெரிய ஹெல்ப் எல்லாம் வேண்டாம். "நீ டயர்டா இருக்கியா? உடம்பு சரியில்லையா? நான் ஹெல்ப் பண்ணட்டுமா?" அவ்வளோதான் போதும். 28 வயசு தான் ஆகுது. ஆனா உடம்பு ஃபுல்லா வலி. சி செக்ஷன் பண்ண பெயின். அந்த வலிய புரிஞ்சுக்கோங்க. இதுல என்ன இருக்குன்னு டிஸ்மிஸ் பண்ணாதீங்க. நாங்க அந்த காலத்துல இப்படித்தான் வளர்த்தோம்னு சொல்றீங்களே. ஆனா அந்த காலம் வேற. டாக்டர் சொல்றத ஃபாலோ பண்றதுல தப்பென்ன இருக்கு? அந்த குழந்தைய 9 மாசம் சுமந்து வலி தாங்கி பெத்தவ நான் தானே. அந்த குழந்தைக்கு கஷ்டம் வரணும்னு நான் நினைக்க மாட்டேன். நான் வீக்கா இல்ல. எனக்கு டயர்டா இருக்கு. நான் ரூடா இல்ல. என்னால முடியல. என்னை ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அதுவே போதும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இப்படி தான் தோணியிருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க மட்டும் இல்ல. நானும்